Hi friends, எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வெல்கம் டு ஈஸி கியூசி. நான் உங்கள் மிஜு. இது ஒரு ஸ்மார்ட் கிரைண்டருங்க. எப்படி ஸ்மார்ட்னு கேட்குறீங்களா? வாங்க வீடியோ பார்க்கலாம். இதுதாங்க கம்ஃபர்ட் ப்ளஸ் கிரைண்டர். பேர் மாதிரியே இது கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த கிரைண்டரில் கல்லை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேங்க. இது ரொம்ப ஈஸி. இந்த ஸ்க்ரூவை மட்டும் திருப்பினா போதும். பாருங்கள், 3 கல் இருக்குங்க. இதில் ட்ரம்மோட சைடில் 2 மூடி கொடுத்துருக்காங்க. கருப்பு கலர் மூடி தண்ணி எடுக்கிறதுக்குங்க, இந்த ஒயிட் கலர் மூடி மாவு எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரம் கழட்டிக்கலாங்க. இதுதான் கிரைண்டரோட ட்ரம். இதுதாங்க நம்ம கிரைண்டரோட பேஸ். இது கீழே நல்லா வேக்யூம் புஷ் கொடுத்துருக்காங்க, நம்ம கிரைண்டர் ஓடும்போது அசையாமல் இருக்க. இப்போ நம்ம ட்ரம்மை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான பொசிஷனில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கல்லை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கோங்க. இப்போது கிரைண்டரோட சைடில் இருக்கிற மூடியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மார்க்கை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது கிரைண்டரோட மூடிங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு ஹோல் கொடுத்துருக்காங்க. இது கிரைண்டரோட ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். இப்போது நம்ம ஊற வச்ச உளுந்த கிரைண்டருக்குள்ளே போடலாங்க. தண்ணியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, கிரைண்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் மூடி போட்டுக்கலாம். மாவு ஆடிட்டே இருக்குங்க. நம்ம ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு சைடில் வந்ததெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபர்தர் நம்ம தண்ணி வேணும்னா கூட மூடி வழியாகவே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மாவு நல்லா ஆடிருச்சுங்க. இப்போ மாவு எடுக்கலாம். இதுதான் இதில் ஸ்மார்ட்டஸ்ட் ஃபீச்சர். இந்த மூடியை கழட்டினா போதும், மாவு வெளியே வந்துட்டே இருக்குங்க. ஈஸியாக இருக்கும். ஆட ஆட மாவு வெளியே வந்துட்டே இருக்கும். இப்போ அந்த மூடியை திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ அடுத்தது அரிசி, ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இப்போ மாவு ஆடிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா பொதபொதான்னு ஆடிடுச்சு. இப்போ அரிசியும் நல்லா ஆடிடுச்சுங்க. நம்ம அதே மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி. இந்த கிரைண்டரில் வாஷ் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸிங்க. ட்ரம் சுற்றி கொஞ்சம் தண்ணியை நல்லா ஊற்றிக்கோங்க. அப்படியே ஒரு செகண்ட் மட்டும் கிரைண்டரை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த கருப்பு மூடியை மட்டும் கழட்டுங்க. கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. லைட்டாக கிரைண்டரை சாய்ச்சிக்கோங்க. தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும், சுத்தமாக ஆகிடும். இப்படி தாங்க ஸ்மார்ட்டாக மாவாட்டியாச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணுங்கள்.